ஸோ தமிழ் வணக்கம் தமிழர்களுக்கு என் தமிழ் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து இந்தியா அண்ட் இங்கிலாந்து சீரீஸ் ஆரம்பிக்க போது. T20 சீரீஸ் நாளையிலேருந்து தொடங்குது. ஒரு ஆக்ஷன் பேக் சீரீஸாக இருக்க போது. யாருக்கு அப்பர் ஹேண்ட், யார் ஜெயிக்க போகிறாங்க, பர்சன்டேஜ் ரெண்டு டீம்ஸ்க்கும் என்னென்ன, ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்து நம்ம இந்த சீரீஸை தொடங்கி வைக்கலாம். இன்றைக்கி ஜோஷோவில் வர முடியல, கொஞ்சம் ஒர்க் இருக்குது அவருக்கு, ஸோ அதனால் நம்ம மட்டும் இன்றைக்கி பண்ணுறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இங்கிலாண்டோட பிளேயிங் லெவன் பார்ப்போம். பென் டக்கெட் அண்ட் ஃபில் சால்ட் ஓப்பனிங் பண்ண போகிறாங்க. Followed by Josh Butler number 3, Harry Brook number 4, Liam Livingston, Jacob Bethel, Jamie Overton, Gus Atkinson, Jofra Archer, Adil Rashid and Mark Wood. ஒரு கன் ஸ்குவாடுங்க. இது வந்து என்ன சொல்கிறது, கடப்பாறை சைடு பவர் ஹிட்டிங் வேணுமா, பவர் ஹிட்டிங் இருக்குது. ஆர்ச்சர் மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பவுலர், மார்க் வுட் மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இருக்காங்க. ஸோ பயங்கரமான ஒரு ஸ்குவாடு. பட் ஒரு சின்ன லேக்கிங்காக இருக்க ஒரு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு இன்னொரு ஸ்பின்னர் ஆடில் ரஷீத் ஒரு லெஜண்ட், அது நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். பட் இன்னொரு ஸ்பின்னர் அவங்க எடுத்துருக்கலாமா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னர். லியம் லிவிங்ஸ்டன், ஜேக்கப் பெத்தெல்லாம் ஸ்பின் போடுவாங்க, பட் ஸ்டில் ஒரு கண்ட்ரோல் இருக்காது. லயம் லிவிங்ஸ்டன் அண்ட் ஜேக்கப் பெத்தல் ரெண்டு பேரும் அந்த அக்கேஷனில் ஸ்டாண்ட் பண்ணுவாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். மற்றபடி அவங்க ஸ்குவாட் பேட்டிங் பொறுத்த வரைக்கும் பென் டக்கெட் டெஸ்ட் மேட்சஸ்லேயே அவர் வந்து அதிரடியாக தான் ஆடுவார். அண்ட் ஃபில் சால்ட் நம்ம கேட்கவே தேவையில்ல, பயங்கரமான ஒரு ஓப்பனர். அண்ட் ஜாஸ் பட்லர், ஹாரி ப்ரூக், லயம் லிவிங்ஸ்டன், ஜேக்கப் பெத்தல், ஜேமி ஓவர்டன், ஆட்கின்சன். அதாவது பேட்டிங் ஆர்டர் படிக்கும் போதே ஒரு பயம், ஃபியர் உண்டாகுது. அண்ட் ஓவர்டன், அட்கின்சன், ஆர்ச்சர் பேட்டிங் ஆடுவார். ஆடில் ரஷீத் கொஞ்சம் பேட் விடுவார். மார்க் வுட் கொஞ்சம் பேட் விடுவார். ஸோ அவங்களுக்கு கம்ப்ளீட் பேட்டிங் ஓரியன்ட் சைடுன்னு நான் சொல்லுவேன். போலிங்கில் மார்க் வுட், ஜோஃப்ரா ஆர்ச்சர் எல்லாருமே இன்ஜுரிஸ்லேருந்து வராங்க. ஆர்ச்சர் எப்படி கம்பேக் பண்ண போகிறாருன்னு தெரியல, பட் ஸ்டில் நல்லா பண்ணுவார்ன்றது நம்ம ஹோப் பண்ணலாம். ஸோ இதுதான் இங்கிலாண்டோட ஸ்குவாட். நம்ம இப்போ இந்தியன் ஸ்குவாடு வரலாம். அண்ட் அதாவது இந்த ரீசெண்ட் டைம்ஸில் இந்த ஒரு லெவனில் தான் போயிருக்காங்க. பயங்கரமான சக்ஸஸ் கிடச்சிருக்கு. சாம்சன் அலாங் வித் அபிஷேக் சர்மா ஓப்பன் பண்ண போகிறாரு. அதிரடியான ஓப்பனிங் பேர். திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹார்திக் பாண்டியா, ரிங்கு சிங், அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், வருண் சக்கரவர்த்தி, முகமது ஷமி அண்ட் ஹர்ஷ்தீப் சிங். ஒரு வெல் ரவுண்டட் சைட், பேலன்ஸ் சைட். ஓப்பனிங்கில் மட்டும் அதிரடி கிடையாது, ஸ்குவாடு பேட்ஸ்மேன் ஃபுல்லாகவே அதிரடி தான். நம்பர் 8 அவங்களுக்கு வாஷிங்டன் சுந்தர் வராரு. அந்த அளவுக்கு ஒரு சரியான பேட்டிங் லைனப். வருண் சக்கரவர்த்தி, அக்ஷர் பட்டேல் அண்ட் வாஷிங்டன் சுந்தர் மாதிரி 3 குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் இருக்கும்போது ஸோ ஒரு ப்ராப்ளமே இல்லை ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டில். ஓப்பனிங்லேருந்து பார்க்கும்போது சாம்சன் அண்ட் அபிஷேக் சர்மா வந்து கருப்பு துணியை கண்ணில் கட்டிட்டு தான் வந்துட போகிறாரு. எல்லா பாலையும் பார்த்து அடிக்க போகிறாரு. அண்ட் சஞ்சு சாம்சன் பொறுத்த வரைக்கும் அதாவது சும்மா ஜாலியாக அடிச்சுட்டு போயிட்டுருக்காரு. ஸோ அதனால் அவர் ஃபார்மில் நம்ம கொஷனே பண்ண முடியாது. அண்டு நம்ம திலக் வர்மா சரி, சூரியகுமார் யாதவும் சரி, அந்த ரோல்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க, நம்பர் 3 அண்ட் நம்பர் 4. அண்ட் திலக் வர்மா 2 பிரில்லியன்ட் சென்ச்சுரிஸ் அடித்தார். அட்டாக்கிங்காகவும் ஆட தெரியும் அவருக்கு. இப்போ டக்குன்னு 20 for 2 அங்கேருந்து அவர் டீம் எடுத்துகிட்டு போகவும் தெரியும். ஸோ ஒரு கம்ப்ளீட் வெல் ரவுண்டட் கிரிக்கெட்டராக அவர் வந்து வளர்ந்துட்டுருக்காரு. அண்டு சூரியகுமார் யாதவ் ஆஸ் அ லீடர் பயங்கர சக்ஸஸ். ஆஸ் அ பேட்ஸ்மேன் நம்ம அவர் எல்லாம் என்ன பண்ண முடியும்னு நமக்கு தெரியும். அண்ட் ஹார்திக் பாண்டியா ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஆல்ரவுண்டர். ரிங்கு சிங் 30 ரன் ஒரு ஓவரில் அடிக்கணும்னு இருந்தது, அடித்து ஜெயிச்சு கொடுத்தாரு. ஸோ வேர்ல்ட் கிளாஸ் ஃபினிஷர். அக்ஷர் பட்டேல் வைஸ் கேப்டன், சூப்பரான ஒரு டிசர்விங் பொசிஷனில் இருக்கிற ஒரு வைஸ் கேப்டன்சி பண்ணுறதுக்கு. வாஷிங்டன் சுந்தர் ரீசெண்ட் டைம்ஸில் அவர் வந்து பேட்டிங்கும் சரி போலிங்கும் சரி கலக்கிட்டு இருக்காரு. அண்ட் வருண் சக்கரவர்த்தி அவரோட மிஸ்ட்ரி ஸ்பின்னை ஹேண்டில் பண்ண ஒரு ஆன்சரே இல்லை எந்த பேட்ஸ்மேன்கிட்டையும். அண்ட் முகமது ஷமி இங்கே தான் நமக்கு ஒரு இது, ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு அவர் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஆடி ஒரு கம்பேக் கொடுக்குறாரு. ஹோப் ஹீல் டூ வெரி குட் இன் திஸ் T20 சீரீஸ் அண்ட் ஒன் டே சீரீஸும் வருது. அதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் ட்ராஃபிலும் இருக்கார். ஸோ நமக்கு சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் ஷமி ஃபுல் ஃபிட்டாக அந்த பழைய பன்னீர்செல்வமாக வந்தே ஆகணும். ஸோ ஷமி நல்லா டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் நல்லா தான் பண்ணியிருக்காரு. பட் இங்கே கொஞ்சம் ஸ்டெப் அப் பண்ணி கொஞ்சம் ஃபார்முக்கு ரிதம்க்கு வந்துட்டார்னா அவர் அடிச்சுக்க ஆளே இல்லை. அண்ட் ஹர்ஷ்தீப் சிங் அவர் போட்டாலே விக்கெட் வந்துடும். IPL 18 crores எடுத்திருக்காங்க, ரீட்டைன் பண்ணியிருக்காங்க பஞ்சாப் கிங்ஸு. ஸோ ஹர்ஷ்தீப் சிங், விஜய் ஹசாரே அண்ட் இது ஸ்மார்ட்டில் கூட சூப்பராக தான் போட்டுட்ருக்காரு. ஸோ அவரை பற்றி கொஷின்ஸே கிடையாது. ஸோ 2 டீம்ஸுமே பார்த்தாச்சு. இங்கிலாண்டில் ஒரு சின்ன வீக்னஸ் என்னென்னா ஸ்பின்னர் ஒன்று கம்மியாக இருக்குது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னர் கம்மியாக இருக்கார் அப்படின்னு சொல்லிக்கிறோம்.
அண்டு இந்தியா பொறுத்த வரைக்கும் ஷமியோட கம்பேக் எப்படி இருக்க போகுதுன்னு நமக்கு தெரியல. ஸோ நல்லா இருக்கும்னு, ரெண்டுமே நல்லா இருக்கும்னு நம்ம ஹோப் பண்ணிவிட்டு, அண்டு கொல்கட்டா ட்ராக் வந்து பயங்கர பாட்டாவாக இருக்க போகுது, ஹைவே மாதிரி இருக்க போகுது. மினிமம் 200, அதுக்கப்புறம் எவ்வளோ அடிக்கிறாங்களோ அது அவங்களோட இதுதான். இந்தியா இந்தியா போத் டீம்ஸ் அவங்க இருக்க பொட்டன்ஷியலுக்கு 250 வந்தால் கூட நான் சர்ப்ரைஸ் ஆக மாட்டேன். பிகாஸ் அந்த மாதிரி ஒரு பிச்சு, என்ன சொல்கிறது, பவர் பிளே அந்த 4 ஓவர், ஏன்னா வின்டர் டைமில் கொஞ்சம் ஸ்விங்காக வாய்ப்பு இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் தாக்கு பிடிச்சி வந்துட்டாங்கன்னா, ரொம்ப பேடாக ஆடினாலே 200 ரன் வந்துடும். அந்த மாதிரி ஒரு பிச்சு பார்த்தோம். நம்ம கேகேஆர் என்ன அடி அடித்தாங்க. அண்டு ஈடன் கார்டன்ஸ்லேயே ஐபிஎல்லில் பயங்கரமான ஹை ஸ்கோரிங் வென்யூவாக தான் இருந்தது லாஸ்ட் ஐபிஎல்லில். ஸோ எக்ஸ்பெக்டிங் அ ஹை ஸ்கோரிங் த்ரில்லர்னு நான் சொல்லுவேன். பெர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவுக்கு 59-41 கொடுக்க போகிறேன். இந்தியா அவுட்ரைட் ஃபேவரட்ஸ்னு எனக்கு தோணுது. அண்ட் அடுத்த மேட்ச் சேப்பாக்கில், அதுக்கு நம்ம ஜோஷ்வாவோட நம்ம ப்ரிவியூ பண்ணலாம். அண்ட் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாடும் வந்திருக்கு, அதுவும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ எல்லாமே உங்களுக்காக வந்துட்டுருக்கு. ஸ்டே டியூன். ஸோ அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் அக்ஷத். தேங்க்ஸ் கைஸ்.